ஒரு ஃபாலோ நம்பர் எடுக்கலாம் வாங்க. அதாவது பிசியில் 1991 அப்படின்ற நம்பர் வந்துச்சுன்னா 1221ன்ற நம்பர் வரும். இதை நாம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு தெரில. மேக்ஸிமம் வந்து ஏசி ஏபியில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆனால் பிசியில் கரெக்டாக வந்துடும். செக் பண்ணி பார்ப்போமா? பாருங்கள், 21 பிசின்னா ஏற்கனவே இது ஜனவரியில் இருக்குது. அதுக்கு முன்னாடி 91 வந்துக்குதா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? பிசி மட்டும் மார்க் பண்ணுறேன். ஏபிலுமே இருக்கும். இந்த மாதம் பிசியில் வந்துருக்கிறதுனால அதை பார்ப்போம். பிசி மட்டும் இங்கே பாருங்கள், 91 இங்கேருந்து ஆரம்பிச்சுப்போம். ஏன்னா 91 தான் மெயின், வந்து நமக்கு 91 தான். அதில் தான் வந்து 21. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 91 இங்கே வந்திருக்கு. அப்போ 21 அப்படின்ற நம்பரு ஒரு 10 நாளைக்குள்ளே வரணும். இங்கே பாருங்கள், 21 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து 91 மறுபடியும் ஏசி இருக்குது. ஸோ ஏசி ஏபியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நம்ம வந்து பிசியை மட்டும் பார்த்துக்குவோம். இங்கே ஒரு 19 இருக்குது. அப்போ 19 அப்படின்னா ஒரு 12 பிசி அடிக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு 12 பிசி. அதுக்கு அடுத்து 19 எங்கே இருக்குது பார்ப்போம். ஏபியில் இருக்குது. ஏபியில் இருந்தாலும் ஏபிலையுமே வந்திருக்கும். 21 இருக்குது. இப்போது 91 இதுக்கு முன்னே வந்ததா இல்லை இதுக்கப்புறம் வந்திருக்குமா? 21. ஓகே, 21 அப்படின்னா அதுக்கடுத்து 41. அதை விட்டுருவோம். அதை விட்டு நம்ம 91க்கே போயிடுவோம். 19 வந்திருக்கு. ஓகே, 19 அப்படின்னா 12 பிசி அடிக்கணும். 12 வந்திருக்கு பாருங்கள், பிசி 12. அடுத்து 91. முதல்ல மார்க் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 15ஆம் கெஸ்ஸிங் வீடியோ. அது எப்படி இருக்குது பாருங்கள். ஒத்து வருதா பாருங்கள். எதையுமே அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ப்ளே பண்ணாமல் இருக்கிறதுமே நல்லது தான். பாருங்கள், அது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். இந்த மாதத்தில் 2 4Dயை மிஸ் பண்ணிட்டோம். 0875 அந்த 6349. அது இன்னுமே மனசு ஆறல. ரொம்ப மன உளைச்சல் ஆகிப்போச்சு. ஏன்னா அப்படியே யோசித்த 4Dயே இப்படி வருமானு யோசித்த அந்த நம்பரு இப்படி ஆயிடுச்சு. ரெண்டாவது இந்த இடத்துல 83 கெஸ்ஸிங் எடுத்து 38 கெஸ்ஸிங் எடுத்ததுனால தான் இந்த 875 மிஸ் பண்ணேன் நான். ஏன்னா 2 8 தான், 88 84. அந்த 84க்கு 34. அப்போ 88க்கு 38 தானே வரணும் அப்படின்னு எடுத்துட்டோம். அதனால் வந்து ஒரு 3D மிஸ் பண்ணோம், 4D மிஸ் பண்ணோம். ஆனால் ஒரு நாள் விட்டு அந்த 38 கரெக்டாகவே வந்துடுச்சு. அதுவும் டபுள்ஸில் வந்துடுச்சு. டபுள்ஸ் வந்து இதுக்கு நேராக தான் வரும்னு எதிர்பார்த்தேன். 33 ஒரு நாள் முன்ன பின்ன 2த்தையுமே சேர்த்து ஒரே இடத்துல இது முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே அந்த ரிசல்ட்டு பார்த்துருந்து மனசே ஆறலை. என்ன பண்ணுறது? இந்த கேரளா நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துது பாருங்கள். 12 ஒரு 19. அடுத்து 19 12. இங்கே ஒரு பாருங்கள், இங்கே ஒரு 19, இங்கே ஒரு 12. போன மாதத்துலையுமே இதை மிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் தெரியுதே பார்க்கும்போது. அப்போ இங்கே ஒரு 21 இருக்குது. 21 இருந்தால் 91 வந்திருக்கணும். பார்ப்போம். 91 92 இருக்குது மேலே. 91 இல்லை. அப்போ அதுக்கு முன்னாடி எப்போயோ வந்து 91க்கும் வந்திருக்கலாம். இல்லை இதுக்கப்புறம் ஒரு 91 வரலாம். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், பிசியை மட்டும் பார்த்துப்போம். இப்போ பாருங்கள், 12 19 12 19 19 12. இதை கரெக்டாக யாராவது பார்த்துருந்தாங்கன்னா நல்லா வின்னிங் எடுத்திருப்பாங்க. அதுவும் 2 நாள் கரெக்டாக கேப்பில் வந்திருக்கு. சரி, இப்போ இது நம்ம ஏற்கனவே ரொம்ப பழைய வீடியோ போட்டிருப்போம். நம்ம ஆரம்ப காலத்தில் வீடியோ போடுற அப்போ இந்த மாதிரி ஃபாலோ நம்பர்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் நான். அது சில பேர் மறந்துருக்கலாம். அதனால் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 91க்கு ஒரு 21 கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி 21 வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஏற்கனவே வந்த நம்பருங்கள்லேருந்து தான் அது வரும். போன முறை வந்து 712 வந்திருக்கு.
இந்த 12ன்ற நம்பர் பாக்ஸு என்ன அடிச்சிருக்குன்னு பாருங்கள். போன மாதத்தில் ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த 12, 21 பாக்ஸ் எந்த மாதிரி பாக்ஸ் வந்திருக்கோ அதே தான் திரும்ப வரும். புதுசாக எதுவும் வரப்போகிறதில்ல. ஓகேங்களா. இந்த 421 இருக்குது, 712 இருக்குது, இங்கே ஒரு 612 இருக்குது, இங்கே ஒரு 212 இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் திரும்ப வரும். ஓகேங்களா. அப்படின்னா வந்து 91ன்னா 21, ஒரு வேளை 221 வரலாம். இங்கே ஒரு 421 இருக்குது, இங்கே ஒரு 212, இங்கே 712, இங்கே ஒரு 612, இங்கே 0 210. அப்போனா 021 வரலாம், இல்லை 221 வரலாம், இல்லை 721 வரலாம். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 725 ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக தான் வந்திருக்கு. எப்படின்னா இந்த பாருங்கள் 719ன்ற நம்பருக்கு 791 வந்ததுனால, அப்போ 712க்கு ஏன் 721 வரக்கூடாது? அதனால் 721 ஃபாலோ பண்ணிப்போம். 721 ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட முன்ன மாதிரி 20 நிமிஷம் 15 நிமிஷம்லாம் வீடியோ லென்த்தாக எடுத்துகிட்டு போகாமல் ஷார்ட்டாக முடிக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் முடிக்க முடியல. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். கொஞ்சம் பாருங்கள். இந்த சி போர்டு போன மாதம் 0 வந்த நம்பரை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 890 மார்க் பண்ணிப்போம். 890, 510, 330. கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஏதாவது ஒரு வின்னிங் எடுத்துடணும் அப்படின்ற முயற்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சிபோர்டு 0 நம்பரை கவனமாக பார்த்தீங்கன்னா, முதல் நம்பர் 90, பிசி 90ன்ற நம்பருக்கு ஏசி 90 வந்துருச்சு. ஓகேங்களா. அடுத்து இங்கே வந்து 330லேயே பிசி ஏசி முடிஞ்சு போச்சு. அதை விட்டுருவோம். அப்போ இங்கே ஏசி 20 இருக்குது. இந்த ஏசி 20க்கு பிசி 20 அடிக்கணும். இப்போ லாஸ்ட்டாக வந்து பிசி 20 வந்தது. இங்கே வந்து ஒரு பிசி, அதாவது முதல்ல பிசியை மட்டும் பார்த்துக்கோம், கன்ஃபியூஸ் ஆகாமல். பிசி என்னென்ன இருக்குது? 90, ஒரு 10, 30, 40. ஓகேங்களா. இவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா 10 2 முறை இருக்குது. அதனால் வந்து ஒரு முறை எடுத்துப்போம். அப்போ 4 பிசி இருக்குது. 90, 30, 10, 40. அப்போ இந்த 90ன்ற நம்பரு முதல்ல ஏசியில் வந்து போச்சு. 30ன்ற நம்பரும் ஏசியில் வந்துருச்சு. அப்போ 10ன்ற நம்பர் ஏசி அடிக்கணும். ஓகேங்களா. 10ன்ற நம்பர் ஏசி அடிக்கணும். 40ன்ற நம்பர் ஏசி அடிக்கணும். அப்போ 40ன்ற நம்பர் ஏசி வந்து போச்சு. அப்போ 10ன்ற நம்பர் ஏசி பெண்டிங் இருக்குது. அதை வச்சுப்போம். அடுத்து ஏசியிலேருந்து பிசிக்கு. ஓகேங்களா. ஏசியிலேருந்து பிசிக்கு வர வேண்டிய நம்பர் என்னென்னா 40 அப்படின்ற நம்பர் ஏசியில் வரணும். ரெண்டும் சேர்ந்தாப்புல 420 முடிஞ்சு போச்சு. ஓகேவா. இப்போ 10ன்ற நம்பர் ஏசி அடிக்கணும். ஓகேங்களா. 10ன்ற நம்பர் ஏசி அடிக்கணும். இந்த 50ன்ற நம்பர் பிசி அடிக்கணும். புரியுதா பார்த்துங்க. பிசியில் இருக்கிற நம்பர் ஏசிக்கும், ஏசியில் இருக்கிற நம்பர் பிசிக்கும், அப்படி தான் நம்ம மேட்ச் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பார்த்திங்கன்னா இந்த 940 முடிஞ்சு போச்சு. விட்டுருங்க. எப்படின்னா இந்த 90 ஏபிலேருந்து ஏசிக்கு வந்துருச்சு. இந்த 40 ஏசிலேருந்து பிசிக்கு வந்துருச்சு. அப்போ 20, 40, 90 முடிஞ்சு போச்சு. 30 முடிஞ்சு போச்சு. அதையும் விட்டுருங்க. இப்போ இருக்கிற நம்பர் இந்த 20 முடிஞ்சு போச்சு. 20 வந்து பிசிக்கு வந்துருச்சு. அப்போ இங்கே கேப்பில் இருக்கிற இந்த 10 மட்டும் எடுத்துப்போம். இந்த 510 எடுத்துப்போம் ஃபுல்லாக. இந்த 510 வந்து என்ன பண்ணணும்னா ஏசி 10, பிசி 50 அடிக்கணும். இதில் இன்னொரு நம்பரும் பெண்டிங் இருக்குது. இன்னொரு நம்பர் என்ன பெண்டிங் இருக்குன்னா இந்த ஏசி 80 பெண்டிங் இருக்குது. அப்போ இந்த ஏசி 80, இது பாருங்கள் எழுதிப்போம். இந்த ஏசியில் இருக்கிற 80 பிசிக்கு வரணும். ஓகேங்களா. பிசிக்கு வரணும். அடுத்து பிசியில் இருக்கிற 10 ஏசிக்கு வரணும். பிசியில் இருக்கிற 10 ஏசிக்கு வரணும். ஏசி 10 வரணும். அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 180 அப்படின்ற ஒரு நம்பர் வரணும். அப்படி இல்லைன்னா ஏசியில் இருக்கிற 50 பிசிக்கு 50 வரணும். அப்போ 150, 180 அப்படின்ற ஒரு நம்பரு ஃபாலோ பண்ணலாம். புரியுதா பார்த்துங்க. 180ம் 150ம் ஃபாலோ பண்ணலாம். அதாவது பிசியில் 50, 80, ஏசியில் 10. நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா, மேக்ஸிமம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே என்னோட ஒரு நல்ல கெஸ்ஸராக தான் இருப்பீங்க. அதனால் இந்த மெத்தடில் 80ம் 50ம் பிசி வருமானு பார்த்துங்க. ஏசி 10 வருமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு நான் எடுத்திருக்கேன்.
உங்களுக்கு இதை வச்சு ஏதாவது இந்த மாதம் ஃபாலோ நம்பர் எடுக்க முடியுதான்னு பார்த்து எடுத்துக்கங்க. அதே மாதிரி எப்போவுமே மாதம் மாதம் 3 நாளாக வந்து ஒரு மெத்தட் முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதாவது இதில் 8, 5 தான் மெயினாக இந்த மாதிரி மெத்தட் முடியும். இதை பாருங்கள், 34ன்ற நம்பரை 84ன்னு வச்சுக்கோங்க. 87, அதாவது 89, 87, 88ன்ற நம்பரை எவ்வளோ கிளியராக முடிஞ்சிருக்கு பாருங்கள். இதையும் சில பேர் பார்த்து கண்டிப்பாக வின்னிங் எடுத்திருந்தால் சந்தோஷம். இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து பாருங்கள், இந்த மாதம் 89, ஒரு 85, இதுவுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச மெத்தடு தான். இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். பாருங்கள், 89, 85, 84 வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு 8 வச்சு ஒத்த நம்பர் சி போர்டு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி 83 வந்துருச்சு. இப்போ ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணிக்கோங்க. 87ம் 81ம் பிசிவி ப்ளே பண்ணிக்கோங்க. புரியுதா பார்த்துங்க. 15 தேதி ஆயிடுச்சு. 15 தேதியில் வந்து மேக்ஸிமம் வந்து இதுக்கப்புறம் வந்த ஒரு 3Dயே திரும்பி வரலாம். ஆக மொத்தத்தில் பிசியில் ஏற்கனவே 2 முறை 99 வந்துருச்சு. ஏபியில் 79 வந்துருச்சு. ஆனால் திரும்பவுமே இந்த நம்பருங்கள்லேயே ஒரு ஏபி, ஏசி, பிசி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 ஏசி இருக்குது, 2 பிசி இருக்குது. வந்ததையே 3 முறை வந்து ஒரு ஏபி இருக்குது. ஆனால் திரும்பவும் வந்து இந்த 44ன்ற நம்பரு கேமில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 8, 5 பேரும் மறுபடியுமே கேமில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 74, 47மே திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த 15 தேதிக்கு மேலே 1 தேதியிலேருந்து வந்த நம்பரே திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரிபிள்ஸ் வரலான்ற மாதிரி இருக்குது. பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் வரும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்திருக்கு பாருங்கள். பிசியில் 81, 87, பிசி 21. நான் கொடுக்குற ஃபாலோ நம்பர் ஒன்று தான், பிசி 21 தான். மற்றதெல்லாம் அந்தந்த மாதத்தில் வந்த மெத்தடை வச்சு ஓரளவுக்கு எடுத்திருக்கோம். அது வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா இந்த 21 மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. 3D வந்து எதுவும் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல. இந்த ஏசி 10, ஆனால் இந்த 10 வந்து இந்த மாதத்தில் ஆல் போர்ட்லேயுமே வரும். பிசி, ஏபி, ஏசி எல்லா போர்ட்லேயுமே இந்த 10 வரத்துக்கான குழு இருக்குது. அதனால் 10ன்ற நம்பரை நீங்கள் எல்லா போர்ட்லேயுமே கூட ஃபாலோ பண்ணலாம். தாராளமாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 870 என்ன அப்படின்னா பார்த்துப்போம். இங்கே பாருங்கள், 825 ஜனவரியில் 825ன்ற நம்பரு ஒரு நாள் விட்டு 820ன்னு வந்திருக்கும். இந்த 875 வந்திருக்கு. ஒரு நாள் விட்டு 870 வரலாம். அது ஒரு 2-3 நாள் விட்டுமே வரலாம். ஓகேங்களா? புரியுதா பார்த்துங்க. அதனால் 870ன்ற ஒரு நம்பரும் ஃபாலோ பண்ணுங்கள். 70மே இந்த மாதத்தில் ஏவிஎஸ்சி, பிசின்னு எல்லா இடத்துலையுமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 70 அதுவுமே, அதாவது 70, 10ன்ற நம்பர் இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஆல் போர்டு அடிக்கும். பாருங்கள், உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பிசி 21 நான் ஃபாலோ நம்பர் எடுக்கிறேன். மற்றது எல்லாமே வந்து எப்படி எடுத்தோன்னு பார்த்தீங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகும்போது ப்ளே பண்ணிங்க. அப்படி இல்லை, ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க.